சீக்ரெட் ஆபரேஷன்ல இருந்தவன இன்னைக்கு சீக்கிரமா வர சொல்லியிருக்காங்கன்னா சிறப்பான சம்பவங்கள் இனிமே சீக்கிரமா நடக்க போகுது. வரட்டும், எந்த எனிமையா இருந்தாலும் போட்டு தள்ளுறேன். ஒரே ஒரு வாய் வாங்கிக்க நாயாண்டி. வேணாம், நான் தலைகீழாகத்தான் சாப்பிடுவேன். ஏ ப்ளீஸ் என்ன டச் பண்ணாத. இந்த உலகத்துல என்ன அழகா படிச்ச கடவுளே, இந்த சைட்ல குத்துறவன சைடா போ சொல்லு கடவுளே. டே மச்சான், டேய் காதல் தோல்வியில ஒரு தோல்வியா? ஏய் மச்சான் உம்முன் இருக்காதடா. ஏய் டேய் பேசுறா. அத நாயே டேய் என்ன விட்றா. எனக்கு காதல் தோல்வி கூட பரவாயில்லடா, என்னை இம்ச பண்ணாதடா. டே காதல் கிடைக்காதடா. காதல் போனா திருப்பி வரும், காது போனா வராதுடா. இன்னைக்கு வரட்டும். எவனாவது ஒருத்தர் டைமுக்குன்னு வேலைக்கு வர்றாங்களா? வர்றது லேட்டு. திட்டினோம்னா வீட்டுல போய் நம்மளை திட்டி ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. திருட்டு பசங்க வரட்டும் இன்னைக்கு. தோ ஒருத்தன் வந்துட்டான், ஸ்டேட்டஸ் பைத்தியக்காரன். வாழ்க்கையில நிறைய படிச்சு கடைசியில ஃபுட்டை கொண்டு போய் டெலிவரி பண்றதுக்கு பேசாம ஃபுட்டையே உருவாக்கிட்டானா? அதான் விவசாயத்துல இறங்கிட்டேன். இனிமே விவசாயம் தான் நமக்கு. இட்லி தோசை பூரி எல்லாம் விவசாயம் பண்ண முடிஞ்சா நல்லா இருக்கும். நம்மளே விவசாயமும் பண்ணி டெலிவரியும் பண்ணிடலாம். கண்ணுக்கு மைய அழகுன்னு சொன்ன வைக்க விட்டேன். இப்ப கொண்டு வந்து என் வாயவே மூடுற பத்தியா? கொஞ்சம் விட்டா கொஞ்சரேங்கிற பேர்ல கொலை பண்ணிடுவ போலியே. டேய் ஏடா முளைக்கிற? என்ன அடிச்சிருக்க அம்மா. டேய் உன்னை பார்த்தலாம் ஒன்னு வளர்க்கல, வெயிட்டு தாங்காம வலிக்கிருச்சு. என் உடம்பே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒழுங்கா போயிரு, ஓங்கி அடிச்சேன் காணாம போயிடுவ. என்னடா பாத்துக்கிட்டே இருக்க? வால் ஆடுது, பயத்துல ஆட்டுறேன்னு நினைச்சிட போற. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன்டா. பைத்தியக்காரன் பார்த்ததுக்கு கலிறான் கோவமா. கேமரா ஆன் பண்ணிட்டேன்டி. இந்தா கைஸ், நாங்க எப்போதுமே இப்படிதான் எதை சாப்பிட்டாலும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். எங்க வாழ்க்கையில சண்டையே வந்ததில்ல. கேமரா ஸ்டாப் ஆயிடுச்சுடி. அட அழிவு கட்ட நாயே, கேமரா கூட ஹேண்டில் பண்ண தெரியாத உனக்கு? இதுக்கு பேர் தான் மண்ணவாரி இறைக்கிறது. தேர்ந்தெடுச்சே. இங்கிட்ட தள்ளி விடுறேன். தேர்ந்தெடுச்சு. அங்கிட்ட தள்ளி விடுறேன். தேர்ந்தெடுச்சு. வேகமா. இங்கிட்ட தள்ளி விடுறேன். தேர்ந்தெடுச்சு. யோகா பிரியன், ஏடா திடீர்னு யோகா பண்ற? சொல்றேன், இதுதான் கபால்பதி யோகா. இப்படிதான் மூச்சு பயிற்சி பண்ணுண்டா. அட பாவி, சொல்லிட்டு பண்ற. கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன். டேய் நீ செத்தடி. ஏண்டா எதுக்குடா? டேய் சொல்றா. தலைவா அவன் ஒரு சிரிப்ப நம்பாத. நான் எதுவுமே பண்ணல. நான் ஒன்றும் பண்ணல. எப்பா இழுச்சல பார்த்துட்டு இழுச்சவாயன் போயிட்டான் சாமி. டேய் வாங்க எல்லாரும். காலையில் மட்டும் தான் படிக்கணும், சாயந்தரம் விளையாட போயிடணும். வாங்குறா. ஆமா அந்த நானும் வந்துட்டேன். இருங்களா? டேய் நானும் வந்துடுறேன். அடப்பாவிங்களா, சந்து கொஞ்சம் சின்னதா இருக்கு. நமக்கு படிப்பு தான் முக்கியம். நம்ம படிக்கவே போயிடலாம். ஓ, இதுக்கு பேர் தான் ரீல்ஸ்ல அடிமையாகிறதா? 1 மணி நேரத்துல 1000 ரீல பார்த்துட்டேன். கடைசியா என்னையும் தலை குனிஞ்சு நடக்க வச்சிருச்சே இந்த ரீல். எங்க இருக்கு? கிடைச்சிருச்சு. இதுவா? இது இல்ல. ஆஹா, திருட சொன்னா கேமரா இருக்குன்னு சொல்லாம விட்டுட்டானே. இதுதான், தின்னுட்டு மாட்டிக்கலாம். ஏன் இடத்துல படுத்திருக்கான் இவன் வேற? டேய் நான் ஆல்ரெடி காண்டில் இருக்கேன், அமைதியா எந்திரிச்சு போயிரு. ஓகே அப்பாடி, வாழ்க்கை ஃபுல்லா இதே மாதிரி பிரச்சனையே இல்லாம எல்லாம் அமைஞ்சா எப்படி இருக்கும்? கைஸ், சண்டே முடிஞ்சு மண்டே ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். அதனால மண்டை வலியா இருக்கு. இந்த மண்டை வலியை போக கண்டிப்பா சண்டே வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இதோ செருப்பு போட்டுட்டு வரேன்னு உள்ள போனேன். வந்து பார்த்தா ஆளக்கானோம். இந்த சின்ன குழந்தையவே எங்க அப்பா ஏமாத்துறாரே. எங்க அம்மாவை என்னென்னலாம் சொல்லி ஏமாத்தி இருப்பாரோ தெரியும். வாசல் சின்னதுதான், ஆனா இந்த வாசலை விட இந்த வீடு பெருசு. ஆனா என் வீட்டை விட என் மனசு போல என் உடம்பும் பெருசு. காய்ஸ் யாருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபுட் ஆர்டர் பண்ணோம், அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா யாருடா நீ? நான் தான் ஃபுட் டெலிவரி பாய்.
என்னது இன்னைக்கு காலையில எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு விட்டு கடவுளே உன்னை பார்க்க தான் வரப்போறேன். இவ்வளவு நாள் அந்த பூனை ஆண்டிகிட்ட இருந்து என்னை காப்பாத்தின மாதிரி எப்போதும் காப்பாத்து கடவுளே. ஏறா மூஞ்சி இது கண்ணு வாய் மட்டும் தான் இருக்கு. ஏய் இங்க இருக்குடா மூஞ்சி, தும்மலோட மாறுன்னு மேல பார்த்தேன். ஓ இதுதான் மூஞ்சி நினைச்சிட்டேனே. விடிய விடிய ரீல்ஸ பார்த்துட்டு விடிஞ்சு வந்து தூங்குற விடியா மூஞ்சி நாயே. டேய் இந்த குன்ஃபு பாண்டாவோட ஜீன் எனக்குள்ள இருக்குன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரிய வந்துச்சு. அதான் உடனே ட்ரை பண்ணலான்னு வந்தேன். கண்டிப்பா குன்ஃபு கேட்டுங்கிற பேரை நான் எடுத்துருவேன். அதான் இந்த மரத்து ஆசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன். நான் ஜண்டாவோட பேரை முடியாண்டி. ஏய் குளிக்கும் போது வீடியோ எடுக்கிறியே, அறிவில்ல? மேம் எங்க ஷாப்போட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வீடியோ எடுக்கிறோம் மேம். ஓ ஆடா, ஓகே ஓகே. அடி பாவி, விளம்பரணும்னு எப்படி பல்லளிக்கிறா. பாக்குறவங்க எல்லாம் பின்னாடி மட்டும் கொஞ்சம் தூக்கலா இருக்குனாங்க. அதான் அந்த பார்ட்டுக்கு மட்டும் எக்ஸசைஸ் பண்றேன். டீம் மணியாண்டி. யாராவன்? ஏய் யாராவன் என் பட்ட பேரை சொல்றது? மணியாண்டி ஏய் யாராவன்? தூக்கம் வர மாதிரி இருக்குது ஆனா வரல. ஒரு வேளை தூங்கிடணும். தூங்க மூஞ்சி நாயே, தூங்கிட்டு தான் இருக்க. இந்த வாட்டி கண்டிப்பா மிஸ் தமிழ்நாட அடிக்கிறோம். மிஸ் கேட்டா மாறுறோம். என் நடையோட அழக பார்த்து அந்த ஜட்ஜே மயங்கணும். என் ஆளுகிட்ட என் உண்மையான காதலை காட்ட எனக்கு வேற வழி தெரியல. அன்னியன் ரெமோவுக்கு சிக்னல் கிடைச்ச மாதிரி என் ஆளு கூட சண்டை போடுறப்போ இந்த ஸ்டேஜ் தான் கிடைச்சிச்சு. ஏய் விடுடா என்ன. அட மொன்ன மூஞ்சி மொன்ன நாய, உன்னை ஃபாலோ பண்றதாண்டா என் வேலை. எட்ரா கைய. ஐயோ புதருக்குள்ள புதஞ்சிருந்தியா? வேணாண்டி வேணா. பண்றத பண்ண என்னடா பாக்குற? நான் இனிமே எந்த தப்பும் பண்ணல. என்ன விட்டுடுடி, என்ன விட்டுடே. எப்பா தப்பு சொண்டா, நீ நடிகண்டா.